Hello guys, welcome back to my channel. நான் தான் உங்க பிரித்தி vlogs. யாரெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணலையோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி வணக்கம்ல இப்போதான் வீடியோவே ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களா? தூங்கக்கூடாது, என் வீடியோ பார்த்துட்டு தூங்குங்க. ஓகே கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு போன வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணேன். அப்புறம் வந்து நிறையா பேர் வந்து என்கிட்ட வந்து சொன்னீங்க. அதுக்கெலாம் வந்து நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் கேட்டுக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக எப்படி பேசுறதுன்னே தெரியல. ஒரு மாதிரி நான் யோசிச்சுட்டு வந்து உட்காடுறேன் இப்படிலாம் பேசணும் அப்படின்ட்டு. இங்கே உட்காந்து கேமரா ஆன் பண்ணோடனே மறந்து போயிடுது. ஓகே காய்ஸ், நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், இங்கே பார்த்து பேசுகிறேன். ஓகே காய்ஸ், ஸோ இன்றைக்கி என்ன எபிசோட் அப்படின்னா ஸ்கின் கேர் தான். பட் நான் என்னென்ன ஸ்கின் கேர்லாம் யூஸ் பண்ணி அது எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நிறையா பேர் என்கிட்ட வந்துட்டு கேட்டிருந்தீங்க, என்னக்கா ஸ்கின் கேர் பண்ணுறீங்க, எனக்கும் சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக திஸ் இஸ் ஃபார் யூ. ஓகே காய்ஸ், ஸோ நான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட் நான் வந்து விளக்கம் கொடுத்துக்கிறேன். 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது வந்து எங்கள் அம்மா வந்து ஃபேர் அண்ட் லவ்லி வந்து யூஸ் பண்ணாங்க. வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் எனக்கு பிம்பிள் வந்ததுக்கு காரணம் அதுவாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு ஆப்வியஸாக தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச அதுதான் காரணம். என்னன்னா நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு ஆசையாக இருக்கும், ஏன் நம்ம அதை யூஸ் பண்ணி பார்க்கக்கூடாதுன்ட்டு திருட்டுத்தனமாக எடுத்து யூஸ் பண்ணேன். 3 நாள் 2 நாள் இப்படியே போச்சு. 4வது நாள் பிம்பிள்ஸ் வந்துருச்சு. 4th கட்டி வந்துச்சு. அப்போ எனக்கு வர ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் நான் வந்து வயசுக்கெலாம் வந்ததுக்கப்புறம் அது அப்படி இப்படின்னு போய் நிறைய கொச்சுன்னு அவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்கும். ஏன்னா நான் வந்து சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதாவது எடுத்து மூஞ்சில் அப்பிக்கிட்டே இருப்பேன். இந்த யூடியூப்லலாம் காட்டுவாங்கள்ல, பூண்டு அப்புறம் நான் லெமன் இதெல்லாம் தடவைனா வந்து பிம்பிள் போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனமாக அந்த மாதிரிலாம் பண்ணி என் மூஞ்சி நானே கெடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு அந்த பிம்பிள் வந்தது கூட பிரச்சனை இல்லை. பிம்பிள் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்கார்ஸ் வந்து போகவே இல்லைன்னுட்டு. ஸோ அந்த மாதிரி யாரும் தப்பு பண்ணிடாதீங்க. யூடியூப்பில் 1000 வீடியோ போடுவாங்க, இந்த மாதிரி இதை பண்ணால் இப்படி ஆகும், இதை பண்ணால் இதெல்லாம் போகும். டோன்ட் டூ தட். நான் பண்ண தப்பு நீங்களும் பண்ணாதீங்க. நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன். அதுக்கப்புறம் அது பிம்பிள் போனதுக்கப்புறம் அந்த ஸ்கார்ஸ் வந்து போகிறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போயுமே எனக்கு அந்த ஸ்கார்ஸ்லாம் இருக்குது. பட் முன்னைக்கு நான் இந்த ஃபோட்டோ நான் இங்கே ஒன்று போடுறேன், அதில் நீங்களே பாருங்கள். இந்த ஃபோட்டோக்கெலாம் வந்துட்டு லைக் இந்த சேஞ்சுக்கு இப்போது எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நான் வந்து ஸ்கார்ஸ்லாம் எப்படி போக வச்சேன், பிம்பிள்ஸ்லாம் எப்படி ஃபுல்லாக கிளியர் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அண்ட் சில வீடியோஸ் சில ப்ராடக்ட் வந்து லைக் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்து ஒர்க் ஆகும். சில நான் வச்சுருக்கிற ப்ராடக்ட் வந்து ஒன்லி ஃபார் ஆயிலி ஸ்கின். எனக்கு ஆக்சுவலாக ஆயிலி ஸ்கின். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் தான் இது சூட் ஆகும். ஸோ நான் எல்லாமே சொல்கிறேன், ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதில் இருந்து ஆரம்பிக்கலான்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்கிறேன், லைக் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது மறந்துட்டியா? ஓகே, ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அதுலேருந்து எல்லாத்துலேயும் அப்படி ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டோனர் டாட் அண்ட் கீ. ஆக்சுவலாக இதில் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. நான் வந்து பக்கத்தில் வந்து ஃபோட்டோவோட போடுறேன். ஸோ இது வந்து நான் இன்னொரு விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ஏன்னா நான் வச்சுருக்கிறது எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ். லைக் 300, 400, மேக்ஸிமம் 500க்குள்ளே தான் வரும். ஸோ அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு அணுவாக வாங்குற அளவுக்குலாம் நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை, ஆனால் நான் வாங்குவேன். கண்டிப்பாக காசு சேர்த்து வச்சு ரொம்ப அழுக்க வாங்குவேன். கேட்டால் பேசுகிறேன். ஓகே காய்ஸ், ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் இதை நான் ஆக்சுவலாக காலி பண்ணிட்டேன், பாதி தான் இருக்குது. இந்த டோனர் நான் சத்தியமாக ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், கையெடுத்து கும்பிடணும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் இது எப்படின்னா ஒரு மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நான் மோஸ்ட்லி இது போட்டோன்னா நான்
மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக நான் வந்து போட மாட்டேன். இப்போ கூட மாய்ஸ்சரைசர் எதுவுமே போடல, வெறும் இந்த டோனர் மட்டும்தான் போட்டேன். இது ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும், ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஆயிலியாக இல்லாமல் பிசு பிசுன்னு இல்லாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு எனக்கு தெரியல, நான் வந்து ஃபோட்டோவோட போடுறேன். ஸோ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சீரம், ஆக்சுவலாக நான் இதை பற்றி தான் பேச வந்தேன். என்னன்னா மினிமலிஸ்ட். ஸோ எத்தனை பேருக்கு மினிமலிஸ்ட் வந்து ஒர்க் ஆகியிருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு மினிமலிஸ்ட் எனக்கு ஒத்துக்கவே இல்லை. எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் எனக்கு நிறைய ஆக்னியே வந்துச்சு. அதை யூஸ் பண்ணி தான் நிறைய டார்க் ஸ்பாட்லாம் வந்துச்சு. எனக்கு அது போட்டு பிக்மெண்டேஷன்லாம் எதுவுமே போகல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எப்போவுமே மினிமலிஸ்ட் வாங்கும் போது அது ஒரிஜினல் ப்ராடக்டாக, ஏன்னா வந்து நிறைய வெப்சைட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஆஃபர் போடுவாங்க, 50% ஆஃபர், இந்த மாதிரி மினிமலிஸ்ட் வந்து 50% ஆஃபரு, இதில் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்டில் இருக்கும். அந்த மாதிரி பார்த்து தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா நான் ஒரு தடவை அப்படி ஏமாந்தேன். மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் நைக்காலே வந்து ப்ராடக்ட் வந்து வாங்குங்க. ஏன்னா வந்து அதில் மட்டும்தான் ஒரிஜினல் ப்ராடக்ட் வரும். இன்னொன்று மினிமலிஸ்ட் வெப்சைட், அதை தவிர வேறு எந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் மினிமலிஸ்ட்டை வந்து இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ ஆஃபர் இருக்குது அந்த மாதிரிலாம் எது சொன்னாலும் வாங்காதீங்க. ஆக்சுவலாக வந்து நான் எப்போவுமே நான் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நைக்காவில் மட்டும்தான் வாங்குவேன், மித்த எதுவுமே நான் வாங்க மாட்டேன். ஸோ வந்துட்டு அப்படி வந்து எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இதுதான். ஏன்னா நான் இது தொடர்ந்து ஒரு 4-3 months வந்து இது நான் தொடர்ந்து நைட்டு கண்டினியூஸாக வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் நான் படிப்பேன். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுறேன். இப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி, லைக் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுதான் எனக்கு வந்து ஸ்கார்ஸ் போனதுக்கு மெயின் ரீசனே. இதிலே ஆக்சுவலாக போட்டிருப்பாங்க ரெடியூஸ் ஆயில், ஆக்னி, பிளாக் ஹெட்ஸ். மெயினாக பிளாக் ஹெட்ஸ், எனக்கு வந்து மூக்கில் வந்து அவ்வளோ பிளாக் ஹெட்ஸ் இருக்கும். லைக் எப்படின்னா வந்து நான் அதை இப்படி பண்ணால் வரும்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் பிக்மெண்டேஷனும் வந்து நல்லா வந்து ரெடியூஸ் பண்ணுச்சு. ஸோ மினிமலிஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் ஃபார் மீ. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டோனர் சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் சீரம். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து வீக்லி வந்து ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு படுத்தாலும் வீக்லி ட்வைஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேஸ் பீல் வந்து யூஸ் பண்ணணும். அதுவும் நான் மினிமலிஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு யூஸ் பண்ணவே கட்டுப்பாக இருக்கும். எதனாலனா இது ஒரு மாதிரி 10 minutes வந்து வெயிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மூஞ்சி கழுவணும். அது மட்டும் இல்லாமல் இது போட்டால் செம்மையாக உங்களுக்கு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். அது எதனாலனா அது அந்த ஸ்கின்லாம் வந்து பீல் பண்ணும், லைக் உள்ளே இருக்கிறதெல்லாம் அது வெளியே வரும். ஸோ அதனால் வந்து ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் இல்லை அங்கங்கே ஒரு மாதிரி எங்கெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும் அந்த இடம்லாம் எரியும். எனக்கு ஆக்சுவலாக இந்த இடம் ரொம்ப எரியும். ஏன்னா இந்த இடம் வந்து எனக்கு கருப்பாக இருக்கும் இந்த மூக்கு கீழே. அதுவும் நான் வந்து அதுக்கும் நான் மருந்து வச்சுருந்தேன், அதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி இடத்துலாம் ரொம்ப வந்து இது எரியும். ஸோ வந்துட்டு மோஸ்ட்லி வந்து இது வீக்லி ட்வைஸ் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட மறக்கவே கூடாது. ஏன்னா அது ரொம்ப 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 முக்கியம். ஓகே, மாய்ஸ்சரைசரில் வந்து நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். டாட் அண்ட் கீ, அப்புறம் டாக்டர் ஷேத்து, அப்புறம் வந்து பான்ஸு, மினிமலிஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாக, ரொம்ப ஒரு மாதிரி லைட் வெயிட்டடாக, ஒரு மாதிரி ரொம்ப ஆயிலியாக இல்லாமல், ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் அந்த மாதிரி இருந்த ஒரு ப்ராடக்ட் இது. சிம்பிள், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் கூட. ஸோ இது வந்து எல்லாருமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஆயில் ஸ்கின் டைப் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஆயில் ஸ்கின் டைப் தான். இது வந்து நீங்கள் எந்த ஸ்கின் வேணாலும் போடலாம். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி எந்த ஃப்ராக்ரண்ட்டும் இருக்காது, லைக் ஒரு மாதிரி போட்ட ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ அதில் வந்து இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். சன்ஸ்க்ரீன் எங்கடா கண்ணு போனா கண்ணு. ஓகே, சன்ஸ்க்ரீன் வந்து நான் டாட் அண்ட் கீ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் டாட் அண்ட் கீ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து இதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்காது, ஒரு மாதிரி இந்த ஒயிட் கேஸ்ட் கொடுக்காது. ஸோ அதனால் இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட். யூஸ் பண்ணுற எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கும் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதான் இது வந்து இதுவும் வந்து ஆயில், ஆக்னி, ப்ரான் ஸ்கின். ஆமாம், இதுவும் ஆயில் ஸ்கின்னுக்கு தான். எனக்கு ஆயில் ஸ்கின் டைப்பான்னு எனக்கு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து
நெக்ஸ்ட் ஆக்சுவலாக வந்துட்டு நைட்டு வந்து நான் மெயினாக வந்து பண்ணிட்டு தூங்குற ஒரு விஷயம்னா டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர் எப்பயாவது தான் போடுவேன். மோஸ்ட்லி இதுவும் போட்டுட்டு தூங்கிடுவேன். ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து நான் வந்து டெய்லியும் இந்த பீல் ஆஃப் சொல்யூஷனை தவிர இது டெய்லியும் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ப்ராடக்ட். அண்ட் மெயின் மேட்டர், நிறைய பேர் வந்து லிப் பிக்மெண்டேஷனுக்கு என்னக்கா யூஸ் பண்ணுறீங்க? எனக்கு ஆக்சுவலாக பிக்மெண்டேஷன் இருக்காது லிப்பில், பட் கொஞ்சம் இந்த ட்ரையாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் ஒரு மாதிரி இந்த தோல் உரியுள்ள அப்போ வந்து நான் உரிச்சு விட்ருவேன். உரிக்கும் போது ஒரு மாதிரி என்ன ஆயிரும், புண்ணாகி கருப்பாயிரும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு பிக்மெண்டேஷன் வந்திருக்கு. நார்மலாக எனக்கு பிக்மெண்டேஷன் வராது. அப்படி எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது லிப்ஸ் லைட். இதுவும் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு யூடியூப்பில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு இது வந்து எனக்கு ப்ரொமோஷனாக என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க போட்டிருந்தாங்க, சரி நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர்ந்து ஒரு 1 வீக் தான் யூஸ் பண்ணேன். நல்லா நீங்கள் வந்து இது நைட்டு ஆக்சுவலாக வந்து இது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக இருக்கே தொடர்ந்தா ஒரு நிமிஷம் கைஸ். ஆக்சுவலாக அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி இங்கே அமுக்குனா இங்கே வருது. சரி கைஸ், ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், ஒரு மாதிரி லைக் ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி லிப் பாம் மாதிரி இருக்காது. ரொம்ப உலர்றேன் க்ரீமியாக தான் இருக்கும். ஸோ வந்து இது நீங்கள் வந்து உங்கள் லிப்பில் அப்ளை பண்ணோடனே ஒரு மாதிரி லிப்ஸ்லாம் ட்ரையாக இருக்கும். லைக் எப்படின்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும் தான். பட் வந்துட்டு நீங்கள் அடுத்த நாள் வந்து வைப்ஸ் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ரோஸாக இருக்கும் லிப்ஸ். அப்போவே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பிக்மெண்டேஷன்லாம் போன மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ நான் 1 வீக் வந்து நான் யூஸ் பண்ணேன். சத்தியமாக செம்மையாக எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ லிப் பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க இதை வந்து வாங்க. ஸோ இதுலேயுமே நிறைய பேர் வந்து இந்த லிப்ஸ் லைட்டில் வந்து ஃபேக்கான ப்ராடக்ட்லாம் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து வாங்கணும். இங்கே பாருங்கள், லிப்ஸ் லைட் LIPZLITE அப்படின்னு அமேசானில் போட்டிங்கன்னா வரும். இதே மாதிரி இருக்கும். ஸோ அதான் இதுவும் நீங்கள் வந்து பார்த்து தான் ஆகணும். இதுவும் வந்து ஃபேக்கான ப்ராடக்ட்லாம் வந்து அமேசானில் இருக்குது. ஸோ வந்து இது அமேசானில் தான் ஆக்சுவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து மெடிக்கலில் கேட்டாலும் தருவாங்க. இது ஒரு மெடிக்கல் ப்ராடக்ட் தான். இதை நீங்கள் மெடிக்கல்லையும் வாங்கலாம், இல்லைனா வந்து அமேசானில் வாங்கலாம். ஸோ முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ஒரு க்ரீம் வச்சுருந்தோம், அதை பற்றி தான் நம்ம மெயினாக பேசணும்னு வந்து அந்த க்ரீம் காணும். ஒரு நிமிஷம் நம்ம. ஸோ இதோட நிலைமையை பார்த்தீங்களா, காலியே பண்ணிட்டேன். ஆனாலும் உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு வந்தேன். எனக்கு வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆஸ்மி கொஷினில் வந்து ஒருத்தவங்க இது மாதிரி வந்து இந்த வாயை சுற்றி கருப்பாக இருக்கும்ல, அந்த இதுக்கு வந்து நீங்கள் என்னக்கா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு அந்த டைமில் எனக்கே ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ வந்துட்டு ஒரு தாயோடி வந்து என்னை ஏமாற்றிட்டான். அப்போலாம் நான் திட்ட மாட்டேன், உண்மையுமே ஆக்சுவலி என்னை ஏமாற்றிட்டா. இது ஆக்சுவலாக ப்ரொமோஷன் போல். இது நான் தெரியாமல் வந்து இந்த நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து லிங்க்குன்னு போடுறாங்களே, கமெண்ட் ஃபார் த லிங்க்னு அமுத்துனா டேரெக்டாகவே நமக்கு அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க டிஎம்மில் வந்துடும்ல. ஸோ அந்த மாதிரி நிறையா பேர் வந்து கேட்டப்போ இந்த ப்ராடக்ட் வந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், இது வேஸ்ட்டு. இது திரும்பி 400 கொடுத்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கினேன். ஆனால் வந்து இது வந்து ஒரு வேலைக்குமே ஆகலை. இத்தனைக்கும் வந்து இது டெர்மா டச்சான். ஆனால் எனக்கு வந்து இது வந்து ஒர்க்கே ஆகலை. இது வந்து வேஸ்ட் ப்ராடக்ட். அதனால் எனக்கு இது பிடிக்கவே இல்லை. வெரி பேட். அப்போ தான் வந்துட்டு ஒரு சொக்க தங்கம் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இந்த வீடியோ பார்ப்பாளான்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி, அக்கா நீங்கள் வந்து இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுங்கள், இது வந்து இது ஒரு மெடிக்கலில் கேட்டாலே தருவாங்க, நீங்கள் வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த க்ரீம் அனுப்பிச்சுட்டோம். இந்த க்ரீம் பேர் என்ன தெரியுமா? டபுள் ஹெச் ஜோல் க்ரீம். இவன் நான் வந்து ஃபோட்டோ போடுறேன். ரொம்ப 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 தெய்வமான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா வந்து இது அவள் சொன்னா கரெக்டாக வந்து நீங்கள் போட்டு நீங்கள் ஒரு 2 டேஸ்லேயே உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும்க்கா. நான் அதே மாதிரி எனக்கு அவ்வளோ கருப்பாக இருந்துச்சு. லைக் இப்படி தான் இருந்துச்சு. அந்த இங்கெல்லாம் வந்து இங்கே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இங்கெல்லாம் அவ்வளோ கருப்பாக இருந்துச்சு, சுற்றி அவ்வளோ கருப்பாக இருந்துச்சு. எதனாலனா எனக்கு வந்து வெளியூருக்கு போனால் தண்ணி ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒத்துக்காமல் எனக்கு வந்து ரொம்ப பாண்டிச்சேரி போயிட்டு வந்தப்போ தான் நினைக்கிறேன். அப்போ போயிட்டு வந்தோன்னே எனக்கு அப்படியே வாயை சுற்றி ரொம்ப கருப்பாயிருச்சு. அப்போது இந்த தெய்வம் மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. எல்லாருமே யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சென்சிட்டிவ் ஸ்கின் எனக்கு தெரியல. இது வந்து ஒரு மெடிக்கல் ப்ராடக்ட் தான். நீங்கள் டாக்டரை கன்சிடர் பண்ணி வாங்கணும்னு எனக்கு தெரிஞ்சு இது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் டாக்டர்லாம் கன்சிடர் பண்ணல.
அவன் சொன்னாலே நான் வந்து அமேசானில் இதுலேயும் ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் போட்டு இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கினேன். இது ரொம்ப 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 நல்ல ப்ராடக்ட். யாருக்கெல்லாம் வந்து இங்கே வாயை சுற்றி பிக்மெண்டேஷன் இருக்கோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ தான் என்னோடய ஸ்கின் கேர். அண்ட் நான் வீக்லி ட்வைஸ் இல்லைனா வந்து எப்போயாவது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கின் வந்து டல்லாக இருக்குது அப்படின்றக்கப்ப நான் யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் செட்டஃபில்ல வந்து இதுவும் ஆயில் கண்ட்ரோல் தான். ஆயில் கண்ட்ரோல் இது வந்து ஒரு க்ளே மாஸ்க். இது மட்டும் நான் வீக்லி ட்வைஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் இட். வேறு என்ன இருக்குது? வேறு எதுவும் இல்லை. இந்த கோசி கேர் வந்து நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து தெரிஞ்ச யாராவது சொல்லுங்கள். வந்து நல்லா தான் இருக்குது. எனக்கு இது யூஸ் பண்ணி ஒரு வாரம் நல்லா ஒரு மாதிரி மூஞ்சி பளபளன்னு இருந்துச்சு. ஆனால் வந்து நான் அது ஒரு வாரம் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல. இது வந்து யூஸ் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். நான் உங்ககிட்ட கேட்குறேன். நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி 1 வீக்கில் எனக்கு வந்து லைக் எப்படின்னா ஒரு மாதிரி பளிச்சுன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. தொடர்ந்து ஒரு 1 வீக் யூஸ் பண்ணேன். அப்போயும் எனக்கு ஒரு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ 4 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் அதோட ரிசல்ட் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் அது இதனாலயா இல்லை எதனாலன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ப்ராடக்ட் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் நான் வந்து இப்போ கொஞ்சம் டேஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். இதுதான் என்னோடய ஸ்கின் கேர். சிம்பிள். நம்மளை ஆடம்பர செலவு பண்ணுற அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்லை. இதை வச்சு தான் ஏதோ வந்து என் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது மினிமலிஸ்ட் சாலிசிலிக் ஆசிட். இதுதான் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்டேக் எடுத்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. நான் ஒரு சோம்பேறி, அதனால் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நீங்கள் சோம்பேறியாக இல்லாமல் நீங்கள் அதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. இன்டேக்கும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது பொண்ணுங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, பசங்களும் யூஸ் பண்ணலாம். பசங்களும் மறக்காமல் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் மெயினாக போடுங்க. ரொம்ப நல்லது. ஃபேஸ் வாஷ் எனக்கு எடுத்துகிட்டு வர சோம்பேறியாக இருக்குது. ஆனால் ஃபேஸ் வாஷ் வந்து நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்ல ஃபேஸ் வாஷ். நோ ஃப்ரேக்ரன்ஸ். அப்புறம் என்ன ஆயிலியாக இருக்காது. ஒரு மாதிரி மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். ஸோ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எங்கள் அக்கா யூஸ் பண்ணுறேன். அவளை பார்த்தா நானே ஆக்சுவலாக காப்பி அடித்தேன். எங்கள் அக்கா இந்த வீடியோ பார்த்தாலும் ஓவராக சீன் போடுவா. ஓகே, அதான் கைஸ், அவ்வளோதான். தட்ஸ் இட் மை ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். இதுக்கு மேலே நான் எதுவுமே யூஸ் பண்ணல. இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போது ஒரு வாரமாக தொடர்ந்து யூஸ் பண்ணல, அது வேறு விஷயம். ஆனால் வந்து நான் யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இது தான். அவ்வளோதான். எல்லாருமே வந்து தொடர்ந்து மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் மறக்காமல் போடுங்க. நீங்கள் இதெல்லாம் எதுவுமே வாங்கலனாலும் பரவாயில்ல, இது ரெண்டுமாவது உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மறக்காதீங்க, சன்ஸ்க்ரீனும் மாய்ஸ்சரைசரும் எங்கே போனாலும் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் போட்டு போங்க. போடுறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குதா? என்ன பண்ணுறீங்க? எல்லாம் போடுங்க. போடாமலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் காய்ஸ். பாய். லவ் யூ. ஸோ நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது பிரித்தி விலாக்ஸ். பாய். ஒரு விஷயம் இன்னொன்று என்னென்னா வந்து அடுத்த வீடியோ வந்து என்ன போடலான்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா கொடுங்க. அடிக்கடி வருவேன். ஓகே, லவ் யூ. ஐ லவ் யூ ஆல். பை. குட் நைட். மறக்கக்கூடாது ஸ்கின் கேர். ஓகே, பை.